அப்போது தமிழக முதல்வர் வந்து இன்னைக்கு ரேஞ்சர் அந்த டிஃபெண்டர் காரில் போகிறாங்க. அந்த கார் யார் பேரில் இருக்குன்னா இன்பநிதி பேரில் இருக்குது. பேருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் ஒரு ரெட் ஜெயிண்ட்டுங்கிற ஒரு நிறுவனத்துக்கு ஒரு இது. அப்போ ரெட் ஜெயிண்ட் பேரில் இருக்கிற வண்டியை நீங்கள் வாங்குனீங்க, அப்போ லஞ்சம் வாங்கினதா தானே அர்த்தம். அதனால தான் பராசக்தி படம்னா உடனே சொன்ன டேட்டுக்கு கரெக்டாக தமிழகத்தில் ரிலீஸ் ஆயிடுது. அது எப்படி லஞ்சமாக வருது? ரெட் ஜெயிண்ட் திமுகவுடையது தானே. திமுகவுன்னா ஸ்டாலின் அவர்கள் பேரில் இருக்கா? கிடையாது. நீங்கள் தமிழக முதல்வருங்க. என்னை மாதிரியோ உங்களை மாதிரியோ பாமர மக்கள் கிடையாது, சரிங்களா? எங்கள் அண்ணன் வண்டி, எங்கள் சித்தப்பா வண்டி, எங்கள் பெரியப்பா வண்டின்னு நான் எடுத்துகிட்டு ஓட்டுறதுக்கு நீங்கள் தமிழக முதல்வர். நீங்கள் அப்போ நீங்கள் இன்னொரு நிறுவனத்தில் உள்ள வண்டியில் நீங்கள் பேர் போட்ட வண்டியில் நீங்கள் சுற்றுறீங்க அப்படின்னா, நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அதை லஞ்சம் வாங்கினதுக்கு தானே கிட்டத்தட்ட. அதை யாருமே மறுக்க முடியாது. அதனால தான் நானே சொல்கிறேன். அதனால தான் பராசக்தி படங்கிற எல்லா படமும், ரெட் ஜெயிண்ட் இயக்கக்கூடிய அனைத்து படமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு தடையும் இல்லாமல் அழகாக ஸ்மூத்தாக தமிழகத்தில் ரிலீஸ் ஆயிடும். அப்போ நீங்கள் வாங்குற அந்த லஞ்ச பணத்துக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. அப்போ ஊழல் ஆட்சி தான் இது.